வரலாறு என்பது புகழ் பெற்றவர்களின் பெயர்களால் மட்டும் எழுதப்படுவதில்லை, பெயர் தெரியாத பல வீரர்களின் தியாகங்களினாலும் எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட அறியப்படாத ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் திரு சி ராமசாமி கவுண்டர் அவர்கள். அவர் ஏப்ரல் மாதம் 1915 இன்றைய ஈரோடு மாவட்டம் கிளாம்பாடி கிராமத்தில் உள்ள பாம்பகவுண்டன் பாளையத்துல பிறந்தாரு. அவரோட 27வது வயதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வீரியமிக்க பேச்சால ஈர்க்கப்பட்டு 10/10/1942 இந்திய தேசிய ராணுவத்துல சிப்பாயா சேர்ந்தாரு. அவரோட உறுப்பினர் பதவி எண் 3, 2, 4, 9, 8. மலேசியாவின் கோலாலம்பூர் முகாம்ல ராணுவ பயிற்சி பெற்று பிடாதாரி முகாம்ல இயங்கிய யூனிட் 2/3 கெரில்லா ரெஜிமெண்ட் அசாத் பிரிகேட்ல இணைஞ்சாரு. அங்கிருந்து ஜோஹத் பாரு தாய்லாந்து வழியாக பர்மா போர் முனைக்கு சென்று ரங்கூன்ல இருக்க மிங்கலா டவுன் முகாம்ல தங்கி இருந்தாரு. அதை தொடர்ந்து கபியுவா போர் முனையில பிரிட்டிஷ் படைக்கு எதிராக தீவிரமா போராடின போது அவரோட வலது கையில ஆங்கிலேய படையினர்னால குண்டடிப்பட்டு கைது செய்யப்பட்டு 7 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாரு. சுதந்திரத்திற்கு அப்புறம் அவரோட பங்களிப்பை பாராட்டும் விதமாக ராஜீவ்காந்தி, கருணாநிதி அவங்க கிட்ட இருந்து தாமிர பட்டயமும் பெற்றிருக்காரு. அவரோட டைரியை நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச சில வழிகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அடிமை நாட்டில் அரசனை போல வாழ்வதை விட சுதந்திர நாட்டில் கூட்டி பெருக்குபவனாக வாழ்வதே மேலானதுன்னு சொல்லியிருந்தாரு. அவரோட வம்சாவளியில வந்த நான் இன்னைக்கு உங்ககிட்ட அவரை பத்தி பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.